Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் புதினா சேவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா சேவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிரீன் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்னா ஒரு பெரிய கொத்து புதினா, ஒரு சின்ன கொத்து மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து 1/4 கப் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. இதை வடிகட்டி இதோட ஜூஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இதோட ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது மாவு பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் சாஃப்டான வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரீன் ஜூஸை சேர்த்து ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக போதும். அடுத்து இதை நம்ம அச்சுக்குள்ளே வச்சிடலாம். இடியாப்பம் புளியறதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நம்ம அச்சுக்குள்ளே வச்சிடலாம். அப்புறம் இதோட மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே கருவேப்பிலையை தாளிச்சு போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.